மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் பண்ணாரியில் அமைந்திருக்கும் மாரியம்மன். ஈரோட்டுக்கு அருகில் இருக்கும் சத்தியமங்கலத்திற்கு மேற்கே 14 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடக எல்லையில் இருக்கும் ஊர்தான் பண்ணாரி. மிக பழங்காலத்தில் இந்த பகுதி மிகுந்த அடர்ந்த காடாக இருந்தது. புலிகளும் மாடுகளும் பகைமை இல்லாமல் உலாவின. என்ன அதிசயம்! தற்கால நிலைமையே வேறு. எங்கும் எதிலும் பொறாமை, பகைமை, வஞ்சம், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். பொங்கல் படைப்பது, மாவிளக்கு போடுவதாகியவை இந்த அம்மன் வழிபாட்டில் மிகவும் குறிப்பிடத்தக்கன. இங்கு உயிர் பலி கிடையாது. கண், நரம்பு நோய்கள் தேவியின் தீர்த்தத்தால் நீங்குகின்றன. சுழல் வழிபாடு, அக்னிகுண்டத்தில் இறங்குவது போன்றவையும் நடைபெறுகின்றது. வனப்பகுதியில் இந்த அம்மன் ஆலயம் இருப்பதால் யானைகள் அடிக்கடி இரவில் இந்த ஆலயத்துக்கு வரும் என்று சொல்கின்றார்கள். ஒரு சமயம் ஆங்கிலேய அதிகாரி விழாவை தடை செய்ய, பின் மாரியின் அருளால் பாம்பு கன்னியர் அவன் முன் தோன்றி நடனமாடிய போது அவன் பயந்து தன் தவற்றை உணர்ந்து திருந்தி நின்று போன வழிபாட்டை தானே நேரில் சென்று நடத்தியதாகவும் செய்திகள் எல்லாம் சொல்கின்றன. ஒரு சமயம் மாடு மேய்க்கும் போது ஒரு காராம்பசு தன் கன்றுக்கு கூட பால் கொடுக்காமல் காட்டுக்குள் அடிக்கடி ஓடி ஒளிந்தது. மடி நிறைய பாலுடன் செல்லும் பசு திரும்பி வரும்போது காலியான மடியுடன் வரும். அதன் காரணத்தை அறிய மாடு மேய்ப்பவர் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்து சென்று கவனிக்க, அந்த பசு ஒரு வேங்கை மரத்தடியில் உள்ள புற்றில் பாலை பொழுவதை பார்த்தார். மறுநாள் கிராம மக்களிடம் விவரத்தை கூற மக்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்து பார்த்தபோது ஒரு அம்மன் திருவுருவம் இருப்பதை பார்த்தார்கள். ஒருவருக்கு அருள் வந்து தான் வண்ணார்காடு, அதாவது மன்னார்காடு என்ற ஊர் கேரளாவில் இருக்கின்றது. நான் வண்ணார்காடு என்ற ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழிதுணையாக வந்ததாகவும், எழில் மிகுந்த இந்த இயற்கை சூழலில் தான் இருக்க விரும்புவதாகவும், தன்னை பண்ணாரி மாரியம்மன் என்று பெயரிட்டு வணங்கி வருமாறும் கூறவே அந்த அருள்வாக்குப்படி அந்த இடத்தில் புற்களை கொண்டு குடில் அமைத்து அம்பாளை பிரதிஷ்டை செய்தார்கள். பின்னர் விமானத்துடன் கூடிய கோவில் கட்டப்பட்டது. தாமரை பீடத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள பண்ணாரி மாரியம்மன் தன் கைகளில் கத்தி, கபாலம், தமருகம், கலசம் ஆகியவைகளை தரித்து சாந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றார். பிரகாரத்தில் மாதேஸ்வர திருமூர்த்தி, தெப்பக்கிணறு அருகில் சருகு மாரியம்மன், வண்டி முனியப்ப சுவாமி ஆகிய தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றார்கள். இங்கு அம்மனுக்கு உயிர்வலி எதுவும் கிடையாது. திருநீருக்கு பதிலாக காட்டிலிருந்து வெட்டெடுக்கப்படும் புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. இதை வீட்டுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்வார்கள். கால்நடைகளுக்கு நோய் வராது என்பதும் நம்பிக்கை. இங்கு பங்குனி மாதம் நடைபெறும் தீக்குண்டம் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பழங்காலத்திலிருந்தே இந்த திருவிழா சிறப்போடு நடந்து வருகின்றது. குண்டத்துக்கு தேவையான மரங்களை காடுகளில் வெட்டி வருவார்கள். மரம் வெட்டும் இந்த சடங்கிற்கு கருப்பு வெட்டுதல் என்ற பெயர். இந்த குண்டத்தில் பருத்தி, மிளகாய், தானியங்கள், சூறைத்தேங்காய்களை போடுகின்றார்கள். இந்த குண்டத்தில் பக்தர்களுடன் கால்நடைகளும் இடங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பங்குனி மாதம் அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு பூச்சாட்டு நடைபெறுகின்றது. மறுநாள் அம்மன் சப்பரத்தில் தாரை தம்பட்டை வாத்தியங்களோடு வீதி உலா வருகின்றார். பூச்சாட்டு விழாவின் 9ஆம் நாள் இரவில் அக்னி கம்பம் அமைக்கப்பட்டு கம்பத்து அருகில் மேலதாளத்தோடு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. அம்மனை வழிபட்டு முதலில் பூசாரி அக்னிகுண்டத்தில் இறங்க, பின் பக்தர்கள் இறங்குகின்றார்கள். மறுநாள் அம்மனுக்கு பொங்கலிட்டு மாவிளக்கு இடுவார்கள். இரவில் அக்னி கம்பத்தை எடுத்து கிணற்றில் இடுவார்கள். 15ஆம் நாள் திருவிழாவில் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் மாட்டு வண்டிகளில் வந்து அக்னி கரகம் ஏந்தியும் வேல் சூலம் தாங்கியும் மேலதாளங்கள் முழங்க அம்மனை வழிபடுகின்றார்கள். இந்த திருக்கோவிலில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி, மகாலய அமாவாசைகள் மிகவும் சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஒருமுறை காட்டு இலாக்கா அதிகாரியாக பணியாற்றிய ஒரு ஆங்கிலேயர் அன்னையின் சக்தியை அறியாமல் துப்பாக்கியால் பண்ணாரி அம்மன் கோவில் சுவற்றில் சுட அவர் கண் பார்வையே இருந்தார்.
பின் தவறை உணர்ந்து அம்மனிடம் வேண்டி கோவிலில் வழங்கப்பட்ட தீர்த்தத்தை தன் கண்களில் ஒட்டிக்கொள்ள மீண்டும் இழந்த கண் பார்வையை அவர் திரும்ப பெற்றார். இதனால் தற்பொழுது கண்வியாதி உள்ளவர்களுக்கு தீர்த்தம் வழங்கப்படுகின்றது. இது கண்வியாதியை குணப்படுத்துவதாக பக்தர்கள் நம்புகின்றார்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நிறைய பேர் தரிசித்திருப்பீர்கள். தரிசிக்காதவர்கள் தயவு செய்து இந்த ஆலயத்தை தரிசித்து அம்மனின் அனுகிரகத்தை பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் கோவிலை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.